திருக்கரங்களால் திறக்கப்பட்ட பேர் அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று. அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இன்னைக்கு தமிழகத்துல பாஜக தான் எதிர்கட்சிங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் இன்னைக்கு எதிர்கட்சி பாஜக தான். எடப்பாடிலாம் திறமைத்த எடப்பாடி, ஆளுநர் எடப்பாடி. ரொம்ப நன்றி. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. கட்சியில 120க்கு மேல வேட்பாளர்லாம் வந்து அறிவிச்சிட்டீங்க. நீங்க எந்த தொகுதியில போட்டியிடுவீங்க, எப்ப அறிவிப்பீங்க? குளத்தூர்ல ஸ்டாலின் எதிர்த்து போட்டி போடுவீங்களா? அவ்வளவு கேவலமா தெரியுதானே புஷ்பா புருஷனாமா நீ? அவளுக்கு அவனை விடுறேன், பழச்சுப்போ. அவர்கிட்ட போய் கிளம்பி சீமானிக்கிற தொகுதியில நீங்க நின்று ஏத்து போட்டி விடுவீங்க. நீங்க தயாரா இருக்கீங்க? ஒண்டி கொண்டி. நீங்க தயாரா இருக்கீங்க? திமுக யாரோடும் கூட்டணி கிடையாது. ₹1 வாக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க அப்பா நினைவிடத்திலும் சரி, அண்ணா நினைவிடத்திலும் சரி, இல்ல அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவிடத்திலும் சரி, சத்தியம் பண்ணிக்கிறேன். 5 வருஷம் அண்ணன் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. என்னடா கொடுத்த கடனை திருப்பி கேட்கிற மாதிரி தெனாவட்ல கேட்கிற? கொஞ்சம் மரியாதையா கேளுடா. ஐயா 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 நல்லா இருப்பீங்க ஐயா, ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு. வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது, வேற எதுல இருந்து வரணும்? வைத்திருந்து வரணும்டா. இதுக்கு மேலே என்ன கத்த விடாத, சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. நீ ஓவரா பேசுற. நீ ₹1 காசு கொடுக்க மாட்டேன்னா நான் என் குலதெய்வம் வீரமாகாளி மேல சத்தியம். நீங்க சத்தியம் பண்ணிட்டு அவரும் நானும், திமுக மட்டும் நாம் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டிட்டு சொல்லுப்பா. டேய், நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல. இப்ப ஸ்ட்ரெயிட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. எறா வண்டிய. நாராயண் சார் இருக்காங்களா? நீங்க பிரபாகரன் மகன் சீமான். சிரிக்காதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரும். எங்கள் நிலைப்பாடுக்கு கோட்பாடுக்கெல்லாம் ஒரு தர்க்கம் இருக்கு. அப்படி விஜயோட நிலைப்பாடு மாற்றத்துக்கு ஏதாவது தர்க்கம் இருக்குதா? கருணாநிதிக்கு பேனாசில வைப்போம் அப்படின்னு சொன்னப்ப பேனாசில வைக்க விடாம அதை தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி. பேனா சிலையை உடைப்போம் என்று பேசிட்டு வந்த இரவு ரத்தீஷ் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? இப்ப தலைமறைவா இருக்காரு. அவர் மூலமாக சீமான் அண்ணனுக்கு பணம் கைவாரப்பட்டது இல்லைன்னு சொல்லுங்க, எனக்கே தெரியும். பணப்புரை பேச்சு வரைக்கும் அந்த தாள் எழுதி கொடுக்கப்பட்டது. அவர் என்ன எழுதி கொடுக்கப்படுதோ அதை மனப்பாடம் பண்ணி அந்த இடத்துல வந்து அவர் ஒப்பிக்கிறாருடைய அவருக்கு சுயமா சிந்திச்செல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசி இப்ப என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? 2016 நீங்க விட்ட சவால் என்னாச்சு? மக்கள் நல கூட்டணிக்கு மேல கம்மியா வாங்கினா நீங்க கட்சி கலைச்சிருக்கீங்களா? அந்த சவால இல்ல நீ கம்யூனிஸ்ட்களை விடுன்னு சொல்ல கம்யூனிஸ்ட் நான் ஆதரவு கம்பேன். ஓகே ஓகே கட்சி கலைச்சிருவாங்க, ஆதரவு காமிக்கிறேன். கட்சி கலைச்சிருக்கீங்க. ஓகே ஓகே மக்கள் ப்ளீஸ் இல்ல அவர் சொல்லிருக்காரு. சிரிக்காத. எங்களோட கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல தாவேக்கால ஒரு ஆளுக்கும் துப்பு இல்ல, திராணி இல்ல, ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியதும் இல்ல. இருமாவனா நீ ஆம்பளை தானே? எனக்கு சந்தேகமா இருக்கு. மீசையும் தாடியும் வச்சிருக்கவெல்லாம் ஆம்பளை நான் ஒத்துக்கிறது இல்ல. நீ உண்மையாலுமே ஆம்பளை அப்படின்னா நீ இப்போ ஒரு கேள்வி கேட்ட இல்ல, தாவைக்கல யாருக்குமே துப்பு இல்ல, எங்களோட கேள்விக்கு பதில் சொல்றேன்னு
நான் உங்க எல்லார்கிட்டயுமே கேட்டேன்டா வாதம் பண்ண வாங்கடான்னு. உங்களுக்கு டெய்லி ட்விட்டர்ல டேக் வேற போடுறேன்டா. வெக்கமே இல்லாம ஒருத்தங்க கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த அளவுக்கு நீங்க என்ன பயிலுங்களா? நீ சரியான ஆம்பளையா இருந்தேன்னா என் கூட வா, என் சேனல்ல உட்காந்து வாதம் பண்ணுவோம். நான் கேட்கிற கேள்வி நீ பதில் சொல்லு. தமிழகத்துக்கு நாம் தமிழர் கட்சி என்ன மயிருக்கு இருக்கு அப்படின்றத மட்டும் நீ ப்ரூவ் பண்ணு. உங்க அண்ணன் 15 வருஷத்துல என்ன கிழிச்சிருக்காரு அப்படின்னு மட்டும் நீ வாதத்துல ப்ரூவ் பண்ணிரு. நீங்க எல்லாம் ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன்டா. அப்படி இல்லைன்னா நீங்க யாருன்னு நான் ஏன் சொல்லணும்? என் வாயால ஊருக்கே தெரியும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வரலாறு இப்படி இருக்க, அதே திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் என்று வந்தால் கூத்தாடி விஜயை செருப்ப கலட்டி அடித்து விரட்டுவோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏய் வாய முன்னேந்து போட, எதாசியமா பேச போற. பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் கப்பால் என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. அப்ப அவர் ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு நிர்வாகியோடைய கல்யாணத்துக்கு வந்திருந்தார். காலையில ஒரு 11 மணிக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த மண்டபம் ரொம்ப சின்ன மண்டபம். அப்போ ஆசீர்வதிச்சுட்டு எல்லாரும் அவரை சாப்பிடணும்னு சொன்னாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தாரு. வந்த உடனே அந்த சாப்பிட்ற இடத்த பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது. ரொம்ப அழுக்கு பிடிச்சி அப்படி இப்படி எல்லாம் இருந்தது. இட்லி எல்லாம் பார்த்தா கல்லு மாதிரி இருந்தது. ஆனா இறங்கி வந்து அந்த இடத்துல உக்காந்து அந்த இட்லியை சாப்பிட்ட ஒரு உண்மையான தலைவருடைய தந்தை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. யூ டிராப்ட் திஸ் டா மாட்டிக்க. என்ன ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர் இந்த 2 யானை இருக்குல்லண்ணே, இந்த 2 யானை இதுல வந்து யாரு அங்கிள், இதுல வந்து அங்கிள் பையன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. மிதிச்சு டிவிக்கு 2026 தானே, தளபதி தானே, அவ்வளவுதானே. இது மட்டும் நான் சொல்லிட்டேன். இந்த ஆட்சியில வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? திமுக ஆட்சி ஏடிஎம்க ஆட்சி என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன கொள்கை செஞ்சிருக்கீங்க? இதெல்லாம் கொலை செஞ்சிருக்கீங்களா? நான் சொல்ற கேட்கலாமா? என்ன கொலை செஞ்சிருக்கீங்க? நான் வள்ளுவரோ சொல்லுவேன், கண்ணன் சொல்ற தலையில் நின்றா வள்ளுவரோ சொல்லுவார். சூரிய மச்சா தாமரை மலரும், அந்த தத்துவம் எனக்கு இருக்கு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இன்னைக்கு என்ன செய்யறீங்க? பூரா பொம்பளை பூரா 1000 ரூபாய் காசு, பூரா பஸ் காசு, பூராமே இலவச டிக்கெட் கொடுப்பீங்க. அது எங்க வராங்க? ஆம்பளை ஓட்டாத்து அதை கட்ட முடியும். ஒரு வீடு வாசல் கட்டுறதுக்கு லோன் போடுறீங்களா? இல்ல. என் தலைவர் டிவிக்கு மோடியா டிவியா? மோடியா டிவியா? உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். அந்த மாதிரி இருப்பேன். தளபதி இந்த மண்ணில என்னைக்கு நானும் 10,000 காலத்துல இருந்தாலும் 20,000 காலத்துல இருந்தாலும் என் பேரம்பச்சு எடுத்தாலும் தளபதி தான் வருவாரு. எல்லாரும் கேக்குறாங்க எதுக்கு சனிக்கிழமை கூட்டம், சனிக்கிழமை கூட்டம்னு. நமக்கு தானே தெரியும் சனிக்கிழமை தான் ஸ்கூல் லீவ் விடுவாங்க, பயவுள்ளைங்கனால வர முடியும்னு சொல்லி. என்ன இருக்க இப்படியே நின்னுட்டு இருக்குது? அது அவங்க 10-15 நிமிஷம் டைம் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்பால 3 நிமிஷம் தான் பேசுவார். அது வரைக்கும் நின்னா போதும். அப்புறம் இங்கிருந்து அப்படியே மரத்துக்கு தாவருக்கு பிராக்டிஸ் பண்ண. தண்ணிக்குள்ள மீனுக்கு அரிக்கிறது கூட நம்ம அண்ணனுக்கு தான்க்கா தெரிஞ்சிருக்கு. அது மண் அரிப்பிடி அக்கா, அவர் மீன் அரிப்புன்னு தான்க்கா சொன்னாரு. டைலாக் எழுதணுமா அப்படி எழுதி கொடுத்துட்டானாமா. நீ சீக்கிரம் ஏறு, இன்னும் எப்ப ஓட்டுக்கு போய் அதுக்கப்புறம் மரத்துல தாவியோ ஏறு ஏறு. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? டேய் மூடிட்டு ஃபைன் கட்டுறா. உச்சம்ன்றாரு. என்ன உச்சம் பண்றாரு அவரு? இது வரைக்கும் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரா? ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரா? எந்த அவார்டும் வாங்கல. எந்த அவார்டும் வாங்காம உச்சம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் விஜய் ரசிகர்களா?
அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வெவ்வேறு விதமான ஒரு ஐடியாலஜி உடையவர்களாக, வெவ்வேறு விதமான ரசனை உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. ஏதோ இங்க இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் விஜயோட ரசிகர்கள் விஜயின் பின்னால தான் போவாங்க அப்படிங்கிறதுமே ஒரு முழுமையான ஒரு பொது புத்தியில அப்படி ஒரு கருத்து விதைக்கப்படுறது அது ஒரு முழுமையான உண்மை கிடையவே கிடையாது. சோலி முடிச்சு. விஜயை தாண்டி இங்க அஜித் ரசிகர்கள் இருக்கிறார்கள், ரஜினி ரசிகர்கள் இருக்கிறார்கள். இப்ப இந்த இளைஞர்கள் நீங்க எப்படி கணக்குல எடுக்காம வெறுமனே இளைஞர்கள் எல்லாமே விஜய் தான், இளைஞர்கள் எல்லாமே விஜய் தான் அப்படின்னு பேச முடியாது. விஜய்க்கு பின்னால் இளைஞர்கள் இருக்கார்கள் உண்மையாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை இளைஞர்களுமே விஜய்க்கு பின்னால் தான் இருக்கிறார்கள் அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. हे प्रभु हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ गलाव में पानी आ गया有人